எங்கள் காவலாம் தந்தை யோசேப்பின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். உந்தன் மைந்தன் சொந்தமென்று எம்மை நேசித்தாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி செய்திட்டாய். எங்கள் காவலாம் தந்தை யோசேப்பின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸின் வார்த்தைகளில், மரியாவின் கருவில் உருவான குழந்தை தன்னுடையதல்ல, அது கடவுளின் திருமைந்தன் என்பதை யோசேப்பு நம்பிக்கையோடு உணர்ந்து கொள்கிறார். அக்குழந்தையின் இவ்வுலக தந்தைத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் பாதுகாவலராக தன்னையே அர்ப்பணிக்கிறார். கனிவும் ஞானமும் நிறைந்த இம்மனிதரின் முன்மாதிரி நாம் நம் பார்வையை உயர்த்தி அதை இன்னும் தொலைநோக்குடன் செலுத்தும்படி நம்மையே தூண்டுகிறது. இது கடவுளின் வியப்பூட்டும் தர்க்கத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றியது. சிறியதோ அல்லது பெரியதோ ஆன மனித கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டு புதிய எல்லைகளை, குறிப்பாக கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நோக்கி நம் இதயத்தையே திறப்பது பற்றியது. பின்னுலக தந்தையாம் இறைவா, உமது ஆற்றலும் அன்பும் வாழ்க்கையின் பல்வேறு திருப்பங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்வை செம்மையாக வாழ உதவுகின்றன. உம்முடைய சோர்வற்ற விழிப்புணர்வு, பாதுகாப்பு மற்றும் இடைவிடாத பராமரிப்புக்காக நாங்கள் இன்று நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தாவீதின் மகனாகவும் எளிமையான ஒரு மனிதனாகவும் புனித யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை தவறான மனித முடிவுகளை எடுக்கும் விளிம்பில் நின்ற பொழுதிலும் நீதி, பக்தி மற்றும் கீழ்ப்படிதலோடு ஒரு சிறந்த தந்தையாகவும் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் அமைதியான ஒரு புனிதராகவும் எவ்வாறு திகழ்வது என்பதை எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறது. எங்களுடைய மனித ரீதியான தர்க்கங்கள் எப்பொழுதும் ஒருதலை பட்சமானவை. ஆனால் உம்முடைய ஞானமோ மனித கணக்கீடுகளுக்கும் புரிதல்களுக்கும் அப்பாற்பட்டது. புனித யோசேப்பின் அடிச்சுவடுகளை பின்பற்றவும், எங்கள் வாழ்வில் கடவுளின் அழைப்பை உறங்கும் பொழுது கூட விழித்திருந்து உணரவும், எங்கள் பிள்ளைகளிடமும் மனைவி கணவனிடமும் அயலாரிடமும் இயேசுவையே காணவும் எமக்கு உதவியருள்வீராக. இதன் மூலம் பிற குடும்பங்களை அழிக்கும் விலையில் எங்கள் குடும்பங்களை பாதுகாக்காதவாறு நாங்கள் உண்மையாக நடந்து கொள்வோமாக. எளிதாக விவாகரத்து செய்யும் இக்காலத்தில் எங்கள் சுயநல தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டு கொடுத்து குறைபாடுள்ள எம் கணவனையும் மனைவியையும் ஏற்றுக்கொள்வோமாக. எங்கள் பிள்ளைகளிடத்தில் விசுவாசம், அன்பு மற்றும் நீதியை வளர்க்கும் சிறந்த பெற்றோராகவும் குடும்ப உறுப்பினர்களாகவும் திகழ எங்களுக்கு உதவியருளும். இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன். ஆமென்.